பகவானுக்கு விருப்பமானதும் எடுத்துக்காட்டாக கூற அடிக்கடி உபயோகிப்பதுமான வேதாந்த சூடாமணி என்னும் நூலில் பக்தர்களின் கடமைகளில் மிக முக்கியமானது குருவின் உபதேசங்களை காப்பது என்றே கூறப்பட்டுள்ளது. இந்த பணியை நிறைவேற்றும் பொருட்டே கம்பீரம் சேஷையா பகவானின் வாழ்க்கையின் ஒரு அங்கமானார். கம்பீரம் என்பது அவருடைய பெயர் அன்று. குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயரே அது. அவருடைய பாட்டனார் ஒரு அரசனிடம் பணியாற்றி வந்தார். அவருடைய நேர்மையை பாராட்டி அரசனைப் போன்ற பெருந்தன்மையுடையவர் என்று பொருள்படும்படியாக கம்பீரம் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதுவே அவர்களுடைய குடும்பப் பெயராகிவிட்டது என்று பகவான் விளக்கியுள்ளார். அரசாங்க ஊழியரான கம்பீரம் சேஷையா நன்கு வேதாந்தம் படித்திருந்தார். 1900 திருவண்ணாமலைக்கு மாற்றலாகி வந்தபோது விருபாக்ஷ் குகையில் ஒரு பிராமண் சந்நியாசி இருப்பதைப் பற்றி அறிந்தார். அவருக்கு வேதாந்தத்தில் இருந்த ஈர்ப்பின் காரணமாக விருபாக்ஷ் குகையிலிருந்த பகவானை பார்க்கச் சென்றார். பார்த்த மாத்திரத்திலேயே அடிமையாகிவிட்டார். தன் முன்னிருந்த அந்த மனித உருவில் தான் படித்த சாஸ்திர ஞானத்தோடு தேடி அலையும் சத்தியப் பொருளும் ஒளிர்வதை உணர்ந்தார். யோகம், தத்துவ சாஸ்திரம் இவை பற்றி சுவாமி விவேகானந்தர் எழுதிய பல புத்தகங்களை படித்திருந்த அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தன. அந்த நூல்களை பகவானிடம் காட்டி விளக்கம் கேட்டார். பகவான் மனத்தில் இருப்பதாக எண்ணி கம்பீரம் சேஷையா எப்போதும் தனது சந்தேகங்களை எழுதியே காட்டி வந்தார். பகவானும் பதிலை எழுதியே தருவார். சில காலத்திற்குப் பின் பகவான் கம்பீரம் சேஷையாவிடம் யாரும் உணவை என்னோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. அதனால் நான் உபவாசமிருந்தேன். அப்போது சுவாமி உண்ணாவிரதத்தில் இருக்கிறார் என்றனர். யாரும் என்னுடன் பேசாத நிலையில் நான் மனமாக இருந்தேன். அப்போது சுவாமி மனத்தில் உள்ளார், அவரை யாரும் தொல்லை செய்ய வேண்டாம் என்றும் சொல்வார்கள் என்று சிரித்தபடியே பகவான் சொன்னார். கம்பீரம் சேஷையா பகவானிடம் அருமையான கேள்விகளை கேட்டார். அத்துடன் தனக்கு புரியாத சிக்கலான பகுதிகளை சுருக்கமாக விளக்கவும் சொல்வார். பகவான் அதையும் செய்வார். பல கருத்துக்களை குறித்து வாதித்தபின் இந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்ட விதத்தில் அதே பெயர்களை உபயோகித்து பகவான் விளக்கம் தருவார். சில கேள்விகள் ஆத்ம விசாரம் பற்றியவையாக இருக்கும். ஞான மார்க்கத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து அதுவே நேரான வழி என்று பகவான் கூறுவார். மனமாகிய முரட்டுக்காளையை வலுக்கட்டாயமாக அடக்கி வண்டியில் பூட்டுவது போன்றது யோகம் என்றால், மெதுவாக வசப்படுத்தி புல்லை காட்டி அடக்கி வண்டியில் பூட்டுவதைப் போன்றது ஞான மார்க்கம் என்று கூட பகவான் கூறியுள்ளார். கம்பீரம் சேஷையாவின் மூலமாக பல நூல்களை படிக்கும் வாய்ப்பு பகவானுக்கு கிட்டியது. வேதங்களை நுணுக்கமாக அறிந்திருந்த காவிய கண்ட முனிவர் போன்ற அறிவாளிகளோடு பிற்காலத்தில் பல விஷயங்களையும் ஒப்புநோக்க இது மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. காலப்போக்கில் பிற நாட்டு அறிஞர்களும் பிற மதத்தவர்களுமான பால் பிரண்டன், பிராங்க் ஹம்ப்ரீஸ், இஸ்லாம் மதக் கோட்பாடுகளில் வல்லுநரான டாக்டர் சயீத் போன்றவர்களை பகவான் சந்திக்க வேண்டியிருந்தது. இதற்கும் கம்பீரம் சேஷையா பகவானுக்கு உதவியாக இருந்தார். கம்பீரம் சேஷையா எழுத்து மூலம் கேட்ட கேள்விகளும் பகவானது பதிலும் பின்னால் வந்த பக்தர்களுக்கு கிடைப்பதற்கும் கம்பீரம் சேஷையா காரணமாக இருந்தார். பகவானுடைய முதல் நூலான விசார சங்கிரகம் அவரது தகவல் குறிப்புகளே ஆகும். பின்னர் அந்த நூல் வினாவிடை மூலம் விசாரம் என்று ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது. பிறகு அதன் பெயர் ஆத்ம விசாரம் என மாற்றப்பட்டது.